ஜூலை 29, 2025 இன்றைய வேத வசனம் யாத்திராகமம் 8:22. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. டுடேஸ் பைபிள் verse Exodus 8:22. But on that day I will set apart the land of Goshen where my people dwell, so that no swarms of flies shall be there, that you may know that I am the Lord in the midst of the earth. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. எங்கள் மேலே வைத்த அன்பினால் அப்பா, நீர் அடிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு தகப்பனே, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மறித்தீரே ராஜா. ஆவியானவரே, திரும்பவும் எங்களுக்காக வந்தீரே அப்பா. உயிர் தெரிந்த தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய ஜனங்களாய் அப்பா ஆவியானவரை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஆவியானவரே, அன்று நீர் ஆவியானவரை இஸ்ரவேல் ஜனங்களை அப்பா பாதுகாத்தீரே. ஆவியானவரை, இன்றைக்கு கூட இறங்க ராஜா. ஆவியானவரே, அந்த எகிப்து தேசத்தில் அநேக வாதைகளும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் எல்லாம் வந்த போதும் ஆவியானவரே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற அந்த கோசேன் நாட்டில் மட்டும் அப்பா எதுவும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொண்டீரே. என் ஜனங்கள் சொல்லிட்டு நீர் அவர்களை பாதுகாத்து கொண்டீரே. நானே இந்த உலகத்துக்கு தேவன் நீங்க அறியணும்னு சொல்லிட்டு அவர்களை பாதுகாத்து கொண்டீரே அப்பா. அதே போல இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்குறாப்பா. இன்றைக்கு ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க என் தகப்பனே. ஆவியானவர், உம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சத்துரு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் மேல அப்ப எங்கள் கவனங்களை திருப்பி ஆவியானவரை விட்டு விலகி போய் அப்ப அந்த எகிப்தை போல நாங்கள் அழிந்து போகும்படியாய் எங்களை மாற்றிக்கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கருத்தை பலமாய் வைப்பீராக. இஸ்ரவேல் ஜனங்களை போல ஆவியானவரே, நீங்க எங்களை என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லும்படியான அப்பா அந்த கிருபையை ஊற்றுங்க ராஜா. இப்பொழுது கூட இறங்க என் தகப்பனே. ஆவியானவரே, உலகத்தின் காரியங்கள் நாங்கள் ஓடாத படிக்க அப்போ நம்முடைய வேதத்தில் அப்போ அந்த வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையை பிடித்து கொண்டு ஓடும்படியான ஞானத்தை ஊற்றுங்க என் தகப்பனே. ஊற்றுங்க ராஜா. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வாதை நோய்களும் ஆவியானவரே வந்து கொண்டே இருக்கேன் தகப்பனே. அதில் எல்லாம் நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உம்முடைய ஜனங்களா எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை பிரித்து எடுப்பீராக. இந்த உலகத்தில் இருந்து எங்களை உம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க, அன்பு சகோதரனை ஒப்பு கொடுங்க. அன்பு வாழ்வு பிள்ளைகளை, பெரியோர்களை, சிறியோர்களை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் என் தகப்பனே. ஆவியானவரை, எந்த கொள்ளை நோய்களோ எதுவும் எங்களை அணுகாதபடிக்கு, வாதைகளோ அணுகாதபடிக்கு ஆவியானவர் எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்வீராக. பஞ்சங்கள் வராதபடிக்கு ஆவியானவரை நீர் எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்ப கோசேன் நாடை போல மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. அந்த உலகத்துல இருந்து எங்களை பிரித்தெடுங்க இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது இறங்க என் தகப்பனை. எங்களை மாற்றுங்க, உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க ஆவியானவரே. ஒவ்வொரு நாளும் அப்பா அந்த வேத வசனத்தை படிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. உம்முடைய வருகை சமயமாய் இருக்கின்றது என் தகப்பனே. உம் வருகையில் அப்பா நாங்கள் நீதிமானாய் இருக்கணும் என் தகப்பனே. ஆவியானவரே அப்பா அந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொள்ளாதபடிக்கு அப்பா உமக்கென்று அப்பா வைராகியத்தோடு இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது இறங்க ராஜா. இறங்க என் தகப்பனே. நன்றி அப்பா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க என் தகப்பனே. ஆவியானவரே, அந்த கோசேன் நாட்டை போல எங்களை மாற்றுங்க ஆவியானவரே. அப்பா அநேகருக்கு எங்களை சுற்றி அநேகருக்கு எந்த வாதை நோய்களும் வந்தால் அப்பா நீர் எங்களை கோசேன் நாட்டை போல பாதுகாக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. எங்களை தாத்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.